முத்தாய் ரத்தினமாய் முகமலர்ந்த தாமரையாய் சொல்லுக்கு பொருள் கொடுத்து பொருளுக்கு சுவை கொடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மலை போன்று எழுச்சியினை கொடுத்து நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்களே, நமது டைமண்ட் டைரக்டர் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திருவாளர் தனசேகரன் அவர்களே, ஜெயங்கொண்ட மாநகரில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பாசமிகு அன்பு நண்பராக இருந்து சகோதரராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் செல்லதுரை அவர்களே, நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர் திருவாளர் ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்களே, இன்றைக்கு என்ன கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் என்று எதிர்நோக்கி காத்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மோடி கேரையினுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இல்லத்தரசிகள் இந்த மோடி கேரை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அப்படி தெரிவிக்கின்ற நிலையில் எக்ஸ்ட்ரா இன்கம் என்ற சிறப்பு வருவாய் எப்படி வருகிறது என்று விளக்க உரை கொடுத்தேன். பின்பு சுய வளர்ச்சி என்ற நிலையில் ஒரு இல்லத்தரசி மோடிக்கேரை செய்வதால் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் எப்படி வளர்கிறது என்பதற்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். ஒரு இல்லத்தரசி மோடிக்கேர் செய்யும் பொழுது எதையும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கைக்கு எவ்வாறு வருகிறார்கள் என்பதற்கு விளக்க உரை கொடுத்தேன். பின்பு தனக்கு இருக்கக்கூடிய திறமையை எப்படி வெளிக்காட்டுவார்கள், அந்த வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கின்றது என்பதற்கு விளக்க உரை கொடுத்தேன். பின்பு அதாவது மோடிக்கேரில் சேர்ந்து இயக்குனரான பின்பு எப்படி இயக்குனர் பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக செம்மையாக வழிநடத்துகின்றார்கள் என்பதற்கு விளக்க உரை கொடுத்தேன். அடுத்து இப்பொழுது அதாவது ஃபார் யுவர் ரியல் ஹாப்பி என்ற தலைப்பில் இந்த இல்லத்து அரசுகளுக்கு எப்படி ஒரு இயற்கையான மன மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்பதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை பார்க்கின்றோம். அதாவது இந்த இல்லத்தரசிகள் கணவனையும் பார்த்து கொண்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அவர்கள் ஒரு உண்மையான சந்தோஷத்துக்கு, எல்லை இல்லா சந்தோஷத்துக்கு, கட்டுக்கடங்காத சந்தோஷத்துக்கு எப்படி இலக்காகுகின்றார்கள், மோடி கேர் செய்கிறார்கள்.
அதாவது கன்சல்டன்ட்டு, சீனியர் கன்சல்டன்ட்டு, அசோசியேட் சூப்பர்வைசர், டெப்டி சூப்பர்வைசர், சூப்பர்வைசர், டைரக்டர், இப்படி பல்வேறு பதவி உயர்வுகளுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் காரையும் பெறக்கூடிய தகுதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த கார் வாங்குவதற்கு அவர்கள் தகுதிக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது வாங்கக்கூடிய அந்த காரை தனது கணவன்மார்களுக்கு அந்த காரை, அதாவது இல்லத்தரசிகள் மோடி கேரில் சேர்ந்து வெற்றி பெற்று பின் காரை பரிசு பொருளாக பெற்று தான் உழைப்பு மூலம், தன்னுடைய உழைப்பின் மூலம் பெற்ற அந்த காரை தனது கணவன்மார்களுக்கு கொடுத்து இதனை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தான் உழைத்து பெற்ற அந்த காரை தனது கணவன்மார்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அதை காணுகின்ற காட்சி இருக்கின்றது அல்லவா? ஆஹா, அதுதான் இந்த உலகத்தில் எவராலும் பெற முடியாத ஒரு சந்தோஷம். தன் உழைப்பால் காரை வாங்கி தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அதனை நீங்கள் ஓட்டி செல்லுங்கள் என்று கூறி அவர்கள் ஓட்டுகின்ற அந்த காட்சியை கண்டு களிக்கின்ற பொழுது அந்த இல்லத்து அரசி பெறுகின்ற மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. அது இமயமலைக்கு ஒப்பிட்டு சொன்னாலும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், கூற முடியாத ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சந்தோஷத்தை மோடி கேரை தவிர வேறு எந்த துறையாலும் கொடுக்க முடியாது. நான் ஏன் அப்படி இதனை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கணவனையும் கவனித்துக் கொண்டு குறையில்லாமல் பார்த்து கொண்டு குடும்ப வேலைகளையும் செய்து கொண்டு குழந்தைகளையும் பராமரித்துக் கொண்டு ஆனால் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் தான் மிக சிறப்பாக கடமையாற்றி செம்மையாக கடமையாற்றி காரை பரிசு பொருளாக பெற்று அதை தனது கணவனிடம் கொடுத்து ஓட்ட சொல்லி அதாவது அழகு பார்க்கின்றார்களே, அது எனது தங்கைமார்களுக்கு அக்காமார்களுக்கு அனுபவிக்கின்ற போதுதான் தெரியும் அது எத்தனை விதமான சந்தோஷத்தை வழங்குகிறது என்று. தங்கைமார்களே, அக்காமார்களே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கின்றது இந்த மோடி கேர். ஏனென்று சொன்னால், உங்களுடைய குடும்ப பணிகள் பாதிக்கப்படாமல், உங்களுடைய ஏனைய பணிகள் என் நிலையிலும் குறையில்லாமல் அவ்வளவு குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டு உங்கள் ஓய்வு நேர பணியில் இதனை நீங்கள் செய்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனைக்கு இலக்காகின்றீர்கள் என்று சொன்னால், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது. இதைதான் நான் சொல்லுகின்றேன், ஃபார் யுவர் ரியல் ஹாப்பி என்று. உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி தான் சம்பாதித்து தனது கணவனிடம் கொடுத்து இதனை நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லி அதனை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு மனைவிமார்களுக்கு தான் தெரியும் அதில் எத்தனை எல்லையில்லா சந்தோஷங்கள் கிடைக்கின்றது என்று. அடுத்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் என்று சொல்லுகின்றார்கள். ஃபினான்சியல் ஃப்ரீடம் என்று சொன்னால், சில குடும்பங்களிலே திருமணத்திற்கு கடன் வாங்கி இருப்பார்கள், சில குடும்பங்களிலே வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கி இருப்பார்கள், சில குடும்பங்களிலே உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக கடன் பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கடனை கொடுப்பதற்காக ரிட்டையர்மெண்ட் ஆகி, அதாவது பணி நிறைவு பெற்று பின் அவர்கள் வாட்ச்மேனாகவோ அல்லது பகுதி நேர ஊழியராகவோ இரவு பகலாக அயராது கடமையாற்றி கொண்டு இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட புருஷன்மார்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த மோடி கேரை செய்து, அத்தா நீங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட வேண்டாம், பணியாற்ற வேண்டாம், உங்களுக்கு உறுதுணையாக
உங்களுடைய மனைவி நான் இருக்கின்றேன். இதோ பாருங்கள், நமது குடும்ப வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு பகுதி நேர பணியாக நான் ஆற்றுகின்ற இந்த வியாபாரத்தில் நான் இவ்வளவு மாதம் சம்பாதிக்கின்றேன், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த வருவாயை கையில் கொடுக்கின்ற பொழுதுதான் அங்கே பொருளாதார சுதந்திரம் ஏற்படுகிறது. அவர் இதயத்திலே மகிழ்ச்சி பொங்குகின்றது, அவருடைய முகத்திலே ஆனந்தம் பொங்குகின்றது. இல்லறம் என்பது இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து பொருளாதார நெருக்கடியை சீர் செய்கின்ற பொழுதுதான் கணவன் மனைவிக்குள் உண்மையான எழுச்சியும் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நாம் காண முடிகிறது என்பதை எனது அம்மாமார்கள், எனது தங்கைமார்கள், எனது சகோதரிமார்கள் தத்துவமாக உணர முடியும், உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இதற்குத்தான் பொருளாதார சுதந்திரம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து இந்த மோடி கேரில் இருந்து கொண்டு தன்னுடைய இல்லத்து வேலைகள்லாம் கவனித்துக் கொண்டு, அதாவது இந்த வியாபாரத்தை செய்கின்ற போது, வியாபாரம் என்பது ஒன்றுமல்ல, தங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி பயனடைவது, அதனை பிறருக்கு சொல்லுவது, அதன் மூலம் உங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் சிநேகர்களையும் இதில் கொண்டு வருவது, இவ்வளவுதான். இதில் குடும்ப பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த பணியையும் செய்வது எனது அக்காமார்களுக்கு, தங்கைமார்களுக்கு, தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய சுமை அல்ல என்பதை லட்சக்கணக்கான எனது பெண்கள் அம்மாமார்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தாய்மார்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சகோதரிமார்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த வியாபாரத்தை செய்கின்ற பொழுது இதனை நீங்கள் இத்தனை மணிக்கு செய்யுங்கள், இதனை நீங்கள் இந்த நேரத்தில் செய்யுங்கள், இதனை பகலிலே செய்யுங்கள், அப்படியெல்லாம் கட்டளையிடுவதற்கு இங்கு கட்டளையாளர் யாருமே கிடையாது. முதலாளி என்ற வர்க்கமே இங்கு கிடையாது. எனது தங்கைமார்கள் அவர்களே தான் முதலாளி, எனது தாய்மார்கள் அவர்களே தான் முதலாளி, தொழிலாளி. இவர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய நபர் கிடையாது. இது ஒரு சுதந்திரமான வியாபாரோடு மட்டுமல்ல, ஒரு சுதந்திரமான வாழ்க்கையில் எல்லையற்று சம்பாதிக்கக்கூடிய, அளவுக்கு மீறி சம்பாதிக்கக்கூடிய, தன்னுடைய எதிர்பார்ப்பை விட சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை என்பதை எனது தாய்மார்களும் தங்கைமார்களும் சகோதரிமார்களும் மறந்துவிடக்கூடாது. அடுத்து இதிலே தேவையற்ற பொறுப்புகள் கிடையாது. என்ன, நாம் இதை 10 மணிக்கு செய்யணும், இதுக்கு நாம் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போகணும் வரணும், இதுக்கு இத்தனை லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்படிலாம் எந்த விதமான பொறுப்புகளும் கிடையாது. அப்போ இன்றைக்கு சாதாரணமாக செயல்படக்கூடிய ஒரு பொட்டி கடைக்காரர் கூட அந்த கடைக்கு வேண்டிய மூலதனத்தை செய்து அதனை 10 மணிக்கு சென்று திறந்து வைத்துக் கொண்டு யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரிமார்களே, தங்கைமார்களே, அம்மாமார்களே. ஆனால் நம்முடைய வியாபாரத்தில் நீங்கள் வீட்டு வேலையை செய்து கொண்டு, பிள்ளைகளை பார்த்து கொண்டு, கணவனை பார்த்து கொண்டு, உங்களுக்கு வேண்டிய பொருள்களை மட்டும் பட்டியலிட்டு வாங்குகின்ற பொழுது கம்பெனியார் இந்த பொருள்களை உங்களுக்கு பாதி விலைக்கு வழங்குகிறார்கள். அதுவே உங்களுக்கு ஒரு வருமானம் சகோதரிகளே. அப்படி என்றால் இந்த பொருள்களை பயன்படுத்துவதிலே பாதி விலைக்கு உங்களுக்கு பொருள்கள் கிடைக்கின்றது, பாதி லாபம் கிடைக்கின்றது. இது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி அவர்களை இந்த மோடிக்கேருக்குள் அடைக்கின்ற பொழுது அதுதான் உங்களை அபரிமிதமான வருவாய்க்கு அடைத்து செல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் என்னுடைய தங்கைமார்களும் என்னுடைய தாய்மார்களும் ஏன் இந்த வியாபாரத்தை, மோடிக்கேர் என்ற வியாபாரத்தை செய்யக்கூடாது? அடுத்து தங்கைமார்களே, தாய்மார்களே, அம்மாமார்களே, இதனுடைய தலைப்பே, அதாவது இந்த மோடி மகளிருக்கே இந்த மோடிக்கேர் என்று இதுக்கு தலைப்பு கொடுத்தேன். ஏனென்று சொன்னால்
இன்றைக்கு 50 லட்சம் பேர் பணியாற்றுகின்ற இந்த கம்பெனியில் 25 லட்சம் பேர் மகளிராக பணியாற்றி கொண்டு உலக சாதனையாளர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்களே. அதனால் தான் நான் சொன்னேன், இந்த அதாவது மகளிருக்கே இந்த மோடி கேர் என்று சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி, அவர்களுக்கு இதனுடைய நன்மைகளை சொல்லி, நண்பர்களுடைய தொடர்பு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து தங்கைமார்களே, நண்பர்களுடைய உறவுகள் மட்டும் பெறுவது கிடையாது. அடுத்து தன்னுடைய சொந்தங்கள் உறவுகளுக்கெல்லாம் நான் பொருள்கள் வாங்குகின்றேன், இதனை அனுபவிக்கின்றேன், மிக சிறப்பாக இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது என்று உள்ளதை மட்டுமே நீங்கள் சொல்லி அவர்களுக்கும் இந்த பொருளை நீங்கள் பாதி விலைக்கு செய்து கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் நன்றி விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள். சகோதரிகளே, அதாவது அக்காமார்களே, தங்கைமார்களே, இப்படிப்பட்ட உறவு இருக்கின்றது அல்லவா? இந்த உறவுகள் நட்புகள் பெறுவதோடு மட்டுமல்ல, இப்படி ஒரு வாய்ப்பை நமது சிநேகிதி, நமது உறவு, நமது அத்தைமார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் உங்களோடு விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அடுத்து பெரியோர்களே, இதற்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்கின்றது அல்லவா? எல்லையற்ற வருவாய். எனது தங்கைமார்களும் கல்வி பெற்றோர்களும் பேராற்றல் பெற்றோர்களும் பேச்சாற்றல் பெற்றோர்களும் அதாவது அவருடைய பணியை எல்லையற்று செய்கின்ற பொழுது, எல்லையில்லா நிலையில் தங்களை ஈடுபடுத்தி எழுச்சியோடு, ஆக்கத்தோடு, ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு செயல்படுகின்ற பொழுது 1150 ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய வருவாயானது சகோதரிமார்களே, தங்கைமார்களே 5 லட்சத்தில் முடிவடைகிறது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது 2025 இந்த மார்ச் ஏப்ரல் என்ற இந்த மாதங்களில் அதாவது 2,03,00,000 ரூபாய்க்கு வருவாயினை உயர்த்தி இருக்கின்றார்கள். அதாவது தங்கைமார்களே, எத்துணை மிக்க இமயத்தை போன்று எழுச்சிகள் உடையவர்கள் நீங்கள், இமயத்தை போன்று ஆக்கமும் ஊக்கமும் உடையவர்கள் நீங்கள், எல்லையில்லா திறமைசாலிகள் நீங்கள். இந்த உலகத்தில் சாதிக்கவில்லை என்று சொன்னால் எவராலும் முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இதுவரையில் எனது தங்கைமார்கள், தாய்மார்கள், அம்மாமார்கள் வீட்டில் இருந்து எல்லோரிடமும் பேசுவதற்கு கூட தயங்குவார்கள். ஆனால் இந்த மோடி கேரில் ஒரு உறுப்பினராக சேர்ந்த பின்பு அவர்கள் பிறரையும் உற்சாகப்படுத்துவார்கள், பிறருக்கும் ஒரு எழுச்சியை கொடுப்பார்கள், பிறருக்கும் ஆர்வத்தை கொடுப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, எனது அக்காமார்கள் தங்கை மற்ற துறைகளெல்லாம் காணுகின்ற பொழுது, ஆசிரியர் துறையை காணுகின்ற பொழுது, மற்ற அலுவலக துறைகளை காணுகின்ற பொழுது, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஓய்வு பெற்றால்தான் அதற்கும் அடியில் இருக்கக்கூடிய அடுத்து இளநிலையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் ப்ரமோஷனுக்கு செல்ல முடியும். ஆனால் அக்காமார்களே, தங்கைமார்களே, தாய்மார்களே, இது அப்படி இல்லை. நீங்க அதாவது உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பதவி உயர்வு எவராலும் தடுக்க முடியாது. மேலே உள்ளவர் பதவி விலகினால் தான் நீங்கள் உயர் பதவி பெற முடியும் என்ற இலக்கெல்லாம் இங்கு கிடையாது. கீழே உள்ளவர்கள் கடினமாக உழைத்தால் கிடுகிடுகிடுகிடுவென மேலே உயர் பதவிக்கு வர நேரிடலாம். அதாவது மேலே உள்ளவர்கள் மீண்டும் அதிக உழைப்புக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது கடினமான பதவி உயர்வுக்கு உச்ச நிலையை வந்துவிட முடியும். எனவே பெரியோர்களே, என்னுடைய சகோதரிகளே, தங்கைமார்களே, அக்காமார்களே, தாய்மார்களே, இங்கு பதவி உயர்வு என்பது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல பெரியோர்களே, இங்கு அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் கிடையாது. அலுவலகத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் காலையில் எழுந்துருச்சு 7:30 மணிக்கு புறப்படுவாங்க. குழந்தைங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க.
குட்டி குட்டி பசங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி ராத்திரி 9 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள குழந்தைங்கள்லாம் பகலில் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீண்டும் தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போது பெற்றோர்களுக்கு போகும்போதும் குழந்தைங்க உறங்கிக்கிட்டு இருப்பாங்க, வரும்பொழுதும் குழந்தைங்க உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது பிள்ளை பாசம் என்றால் என்ன? பிள்ளைகளோடு பேசக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளோடு விளையாடக்கூடிய வாய்ப்பெல்லாம் பெற்றோர்கள் இழக்கின்றார்கள். தங்கைமார்களே, தாய்மார்களே, ஆனால் இந்த மோடிக்கேரை நீங்கள் குடும்பத்தை இல்லத்து அரசியாக அனைத்து பணிகளையும் பார்த்து கொண்டு பகுதி நேரமாக, பகுதி நேர வேலையாக, பகுதி நேர பணியாக இதனை நீங்கள் அதாவது செய்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் எல்லையில்லா உச்சத்திற்கு வருவீர்கள். எனவே அக்காமார்களே, உங்களுக்கு நான் ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மீண்டும் உங்க அந்த பகுதிக்கு வந்துடுறேன். எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்கள் சீர்காழியிலே ஒரு கூட்டத்திற்கு தலைமையேற்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நமது டைமண்ட் டைரக்டர் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாரதி கண்ட புதுமை பெண்களை இங்கே நான் பார்க்கின்றேன் என்று அறிவித்தார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட மகளிர் கூட்டம் இருந்தது. நாங்கள் சில ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தோம். அப்பொழுது ஒரு வங்கி ஊழியர் மிஸ்டர் சக்கரவர்த்தி என்பவரும் நானும் பேசிக்கிட்டோம். இப்போ இங்கே வருகை தந்திருப்பது நாம் சந்தித்த பழைய மகளிர் தானே, ஆனால் ஐயா அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களை நான் இங்கு பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார்களே அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு, அது என்னென்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏன்னா அத்துணை அளவுக்கு நாங்கள் அந்த பக்கம் தமிழ் துறையில் எங்களுடைய செயல்பாடுகளை ஈடுபடுத்திக்கல. அப்போது ஐயா கிட்ட எழுந்திருச்சு நான் தான் கேட்டேன், சார் வணக்கம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்று சொன்னீர்களே அவர்கள் யாருன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னு கேட்டோம். அப்ப நம்ம சாரு டைமண்ட் டைரக்டர் ஐயா மூக்கையா அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே முதல் பெஞ்சில் உட்கார சொன்னாங்க. உடனே உட்கார்ந்தோம். அதாவது பாரதி கண்ட புதுமை பெண்கள், பாரதி கண்ட புரட்சியாளர்கள், பாரதி கண்ட நவீன கால மக்கள், நவீன கால நங்கைகள் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதாவது மோடி கேரள சார் ஒருவர் வருகின்றார், மகளிர் சமுதாயம் வருகின்றது என்று சொன்னால் பேச்சாற்றல், கல்வியாற்றல், நல்ல தெளிவு, அதாவது பிறரையும் ஊக்குவிக்கக்கூடிய, உற்சாகம் கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய மக்கள் தான் மோடி கேருக்கு வருவாங்க. அதோடு மட்டுமல்ல சார், அதாவது அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் இந்த மோடி கேரில் இருப்பதினால்தான் இன்றைக்கு 50% இலக்கை நோக்கி மகளிர் சமுதாயம் வெற்றியை நோக்கி உச்சநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அதாவது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் என்பது அச்சம் என்பது அச்சம் என்பது இல்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பதே, அச்சம் இல்லை என்பதே அப்படின்னு சாரி சொல்ல முடிச்சாங்க. எங்களுக்கு ஆஹா, நாம மிக பிரமாண்ட கருத்தல்லவா இது பாரதி கண்ட, பாரதி கொடுத்த, பாரதியால் வழங்கப்பட்ட நவீன கொள்கை அல்லவா அது அப்படின்னு எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எழுந்திருச்சு கை தட்டி ஐயாவுக்கு கையை கொடுக்கணும். ஐயா
அப்ப கூட வாய் விட்டு சிரிக்காம அந்த புன்முறுவல் முகத்தோடு பூத்து சிரித்த காட்சி எங்கள் இதயத்தை விட்டு கண்களை விட்டு இதுவரையும் அகலவில்லை. அப்புறம் அதுக்கு சொன்னாங்க பொருள், நான் யார புதுமை பெண்கள்னு சொன்னேன், பாரதி கண்ட புதுமை பெண்கள்னு சொன்னேன், புரட்சி பெண்கள்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அதாவது அச்சமே படமாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். உமன் should not fear, பெண்கள் பயப்பட மாட்டார்கள். அதாவது அவர்களுக்கு மேலே இருக்கின்ற வானமானது அந்த வீட்டின் மீது இடிந்து விழுந்தாலும் அதை பார்த்து கூட மிக எளிமையாக, ஏளனமாக, சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நமது சகோதரிகளுக்கு உண்டு, நமது அக்காமார்களுக்கு, தங்கைமார்களுக்கு உண்டு, தாய்மார்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்து உன்னை விடமாட்டேன் என்று சொன்னா கூட அதையும் பார்த்து எனது தங்கைமார்கள், எனது தாய்மார்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அதோடையா, அதாவது எந்த சூழ்நிலையே இல்லை என்று சொல்லாமல், உணவுக்கே வழி இல்லை என்று சொன்னாலும், உழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னாலும், வருவாய் வழி நின்று விட்டது என்று சொன்னாலும், அந்த நிலையில் யாசித்து உண்ணக்கூடிய வாழ்க்கையை எங்கள் சகோதரிகள், தாய்மார்கள், தங்கைமார்கள் பெற ஒரு காலத்திலையும் மாட்டாங்க. சப்போஸ் அப்படி கூட அவர்கள் இந்த நிலையை சந்தித்தாலும் அவர்களை பார்க்கின்ற ஏனைய பொதுமக்கள் அதாவது தூசாக, துரும்பாக, துச்சமாக எண்ணி நகையாடினால் கூட அதை பார்க்கின்ற எனது தங்கைமார்கள், எனது தாய்மார்கள், எனது அம்மாமார்கள் மிக 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 கேவலமாக, துச்சமாக, அட போடா உன்னை மாதிரி 1 கோடி பயணம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய வலிமை வாழ்ந்தவர்கள் எனது அக்காமார்கள், இதய வலிமை உடையவர்கள் எனது தங்கைமார்கள், அப்படிப்பட்ட இதயத்தை ஒத்த இதயத்தை உடையவர்கள் எனது தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி எங்க டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்கள் அந்த சீர்காழி மீட்டிங்ல ஒரு மாரியம்மன் கோயில்ல நடந்த நிகழ்ச்சிகளை, இந்த புரட்சிகரமான கருத்துக்களை அவர்கள் சொல்லிய அந்த நொடியிலிருந்து நான் எதிர்நோக்கி காத்திருந்தேன். இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே சேகரித்த நிலையில் எனது தங்கைமார்களுக்கு, எனது தாய்மார்களுக்கு இந்த கருத்துக்களை நாம் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். எனவே இன்றைக்கு எங்கள் ஐயா கொடுத்த அந்த கருத்துக்கள், இன்றைக்கு எங்கள் ஐயா வழங்கிய அந்த தத்துவ முத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். பெரியோர்களே, அடுத்து இதனை நான் ஏன் சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், இந்த பாரதி கண்ட புரட்சி பெண்கள் இவர்கள்தான். அதாவது ஐயா நெஞ்சம், எதனை கண்டும் துவளாத இதயம். தப்பு என்று சொன்னால் அது கணவராக இருந்தாலும் தப்பு. ஆனா வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட தப்பை தப்பாக காட்டி அதனை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இதயத்தை உடையவர்கள் எனது தங்கைமார்கள், எனது தாய்மார்கள். அதனாலதான் மோடி கேரள இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையற்ற என்னுடைய இளைய தலைமுறைகள், அக்காமார்கள், தங்கைமார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாம் இந்த பதவி உயர்வு என்பதை சாதாரணமாக அடித்து தள்ளி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி எங்கள் ஐயா கூறிய அந்த நொடியிலிருந்து எங்களுக்கும் கீழ்ப்பணியாற்றுகின்ற அத்துணை சகோதரிகளும், எங்களுக்கு கீழ்ப்பணியாற்றுகின்ற தாய்மார்களும்
அவங்க மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி, கல்லூரி முதல்வராக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும், காவல் நிலைய உயர் அதிகாரியாக டிஎஸ்பி எஸ்பி அந்த நிலையில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக சென்று அணுகக்கூடிய தன்னாற்றலையும் இதயத்தையும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை தேடி இந்த வெற்றியெல்லாம் ஓடி வருகின்றது. எனவே தங்கைமார்களே, தாய்மார்களே, அதாவது எங்களுடைய மகளிருக்காகவே இந்த மோடி கேர் என்று நான் இதற்காகத்தான் இந்த தலைப்பை வைத்தேன். அதை ஐயா அவர்களிடம், டைமண்ட் டைரக்டர் ஐயா அவர்களிடம், மோகே அவர்களிடம் கேட்டேன். இந்த தலைப்பை நான் வைத்திருக்கின்றேன். நீங்கள் கூறிய கருத்துக்களை இதில் புகுத்தி இருக்கின்றேன். நீங்கள் இதில் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கருத்துக்களை தெரிவிங்கள் என்று அறிவித்தார்கள். அதுவே அந்த கருத்தே எனது இதயத்தில் எல்லையில்லா உணர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் என்னை தள்ளிவிட்டது. அதனாலே இன்றைக்கு உங்கள் முன் இந்த கருத்துக்களை வைக்கின்றேன். சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் நான் உங்களிடம் சில கருத்துக்களை கூற இருக்கின்றேன். இந்த தொழிலை, இந்த மோடி கேர் என்ற வியாபாரத்தை நீங்கள் ஏன் கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்டால், அதாவது தாய்மார்களே, தங்கைமார்களே, சகோதரிகளே, இந்த கம்பெனி 81 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. இனிமேல் இதற்கு மூடு விழா என்ற ஒன்று கிடையாது. இது நீங்க இந்த கம்பெனியில சேரணும். அதாவது எத்தனை நிலைப்பாடுகளை நீங்கள் இல்லத்திலே சந்தித்தாலும் கூட வீட்டில் இருந்து கொண்டே இதை மிக எளிமையாக, மிக சாதாரணமாக செய்யலாம். நம்பர் 1. இப்படிப்பட்ட இந்த வியாபாரத்தை செய்வதால் அக்காமார்களே, தங்கைமார்களே, 7 தலைமுறைக்கு உங்களுக்கு, அதாவது பென்ஷன் உதவித்தொகை என்ற ஒன்றை வழங்குகிறார்கள். அப்போ இந்த தமிழ்நாடு அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, கல்லூரி ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட உதவி தொகை என்பதே கிடையாது. ஆனால் நமது கம்பெனி 7 தலைமுறைக்கு பென்ஷன் வழங்குகிறது. அதோடு மட்டுமல்ல, அதாவது இந்த 800க்கும் மேற்பட்ட அன்றாடம் பயன்படக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நமது கம்பெனியார் என்ன சொல்கின்றார்கள், இந்த பொருள் உங்களுக்கு தேவையான திருப்தியை அளிக்கவில்லை என்று சொன்னால் இந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்காக கொடுத்த பணத்தை உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுவோம். இப்படிக்கு சமூர் மோடி என்று ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். தங்கைமார்களே, தாய்மார்களே, அம்மாமார்களே, அப்படி என்றால் நீங்கள் வீட்டுக்கு பயன்படக்கூடிய அவ்வளவு பொருள்களையும் இந்த மோடி கேர் கம்பெனியிலிருந்து பெற்று உங்களுடைய இல்லத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்வதில் என்ன உங்களுக்கு ஐயப்பாடு, என்ன உங்களுக்கு சிந்தனை? அப்படிப்பட்ட 120 அந்நிய நாடுகளிலே விற்பனை செய்யக்கூடிய இந்த உயர்ந்த பொருள்களை 100% உத்தரவாதம் உடைய பொருளை ஒரு சில விதிமுறையின் கீழ் உங்களுக்கு பாதி விலைக்கு கொடுக்கின்றார்களே, இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும்? அதோடு மட்டுமல்ல அக்காமார்களே, தங்கைமார்களே, உங்களுக்கு கம்பெனியார் கார் வழங்குகிறார்கள். என்னுடைய சகோதரிமார்கள் ஆயிரக்கணக்கான பேர் இயக்குனர் பெருமக்களாக இருக்கிறார்கள். என்னுடைய அக்காமார்கள் ஆயிரக்கணக்கான பேர் இயக்குனர் பெருமக்களாக உச்ச நிலையில், உயர்நிலையில் இருக்கிறார்கள். எனது தங்கைமார்கள் ஆயிரக்கணக்கான பேர் இயக்குனர் பெருமக்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், அதாவது புதுமையாக சேர்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கருத்துக்களை எழுச்சியாக, ஆர்வமாக, உற்சாகமாக நீங்கள் எடுத்து கூறி அவர்களை உங்களுக்கும் கீழ் இந்த கம்பெனியில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எமது இல்லத்தரசிகளான அக்காமார்களுக்கும், தங்கைமார்களுக்கும், தாய்மார்களுக்கும் இதனை அறிவிக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல தங்கைமார்களே, இந்த கம்பெனியில் நீங்கள் சேர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது, அதாவது உங்களுக்கு கார் வழங்குகிறார்கள். கடன் அல்ல, நீங்கள் பெறுகின்ற லாபத்தில் உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான காசோலை வழங்குகிறார்கள்.
கடன் அல்ல, கடன் அல்ல, நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தினுடைய லாபத்தில். அடுத்து உங்களை உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். பெரியோர்களே, எதற்கு தெரியுமா? அதாவது இதுவும் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவும் கம்பெனியார் உங்களை ஆங்காங்கு அழைத்து செல்லுகிறார்கள். மாதம் ஒன்றுக்கு 1150 ஆரம்பிக்கக்கூடிய சம்பளம், அதாவது 5 லட்சத்தில் முடிவடைகின்றது. இப்பொழுது 2,03,00,000 பெறக்கூடிய வாய்ப்பை கம்பெனியார் உங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். பெரியவர்களே, அது மட்டுமல்ல, இதில் சேர்வதற்கு எனது அக்காமார்களே, தங்கைமார்களே, அம்மாமார்களே, கல்வி தகுதி கிடையாதுங்க. கல்வி தகுதி கிடையாது. கட்ட விரல் ரேகை வைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய எனது அக்காமார்கள், தங்கைமார்கள், தாய்மார்கள் இதில் சேரலாம். 18 வயது நிரம்பி இருந்தால் மட்டும் போதுமானது. 100 வயது வரை இதில் சேர்ந்து பயனடையலாம். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்ற பொழுது ஏன் அக்காமார்களே, தங்கைமார்களே, தாய்மார்களே இதில் சேர்ந்து பயனடையக்கூடாது? எம்முடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்கள் அறிவித்த மாதிரி, அதாவது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை என்பது அதாவது பாரதியார் கண்ட புரட்சி பெண்கள். எனவே அப்படிப்பட்ட எம் தங்கைகள், எனது அக்காமார்கள், எனது தாய்மார்கள் புரட்சி பெண்களாக, புரட்சி சகோதரிகளாக, புரட்சி தாய்களாக நீங்கள்லாம் வர வேண்டும். இந்த சமுதாயத்தில் மறுமலர்ச்சி, ஒரு புது மலர்ச்சி, ஒரு புது எழுச்சி உருவாக்கி இந்த சமுதாயத்தில் நீங்கள்லாம் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகின்றேன். எங்களுடைய இயக்குனர் பெருமக்களினுடைய சார்பாக, குறிப்பாக நமது டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்கள் என இயக்குனர் பெருமக்களின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நேரம் முடிந்து விட்டபடியால் எமது இயக்குனர் அவர்கள் கை செய்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் முடித்து விடுங்கள் என்று நான் முடித்து விட்டேன். எனவே சகோதரிகளே, அம்மாமார்களே, தங்கைமார்களே, எழுச்சியோடு, ஆக்கத்தோடு, உற்சாகத்தோடு, மங்காத ஊக்கம், தளராத உறுதி, அயராத உழைப்பு, சலியான நோக்கோடு புறப்படுங்கள். வெற்றிகள் உங்களுடைய காலடிகளை தேடி குமியும். முடிஞ்சு போச்சு. Correct.